வீட்டுக்காரு. யார் வீட்டுக்காரு? என் வீடு சுரேஷ். எங்க அவரு? அவரு இங்கே தான் இருக்காரு. எங்க எங்க? ஓய்யோ என்ன தெரியல பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு மயக்கம் மேடம். உட்காந்துருக்காரு சுரேஷ். அதெல்லாம் வந்து தெரியாது மேடம், அவங்க வேற மயக்கத்தில் இருக்காங்க. உங்க பேரு? சுரேஷ். எத்தனை பேர் நீங்க கூட பிறந்தவங்க? 4 பேருங்க. அப்பா அம்மா எல்லாம் என்ன செய்றாங்க? இல்லை, அப்பா இல்லை, அம்மா இறந்துட்டாங்க. லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன். சரி, எப்படி லவ் பண்ணீங்க? ஐயோ வேணாம், சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? அப்படின்னா காதல சொல்லு. சொல்லலைன்னா என் தலை வெடிச்சிரும்டா, சொல்லு. அப்புறம் இந்த பிள்ளை ஃபோன் நம்பர் வாங்கி. எப்படி வாங்குனீங்க? எங்க அண்ணன்ட்ட வாங்கியிருக்கு. அப்போ அந்த பொண்ணு வாங்கிச்சா நீங்க வாங்கி? அந்த பொண்ணு வாங்கிச்சு. ஓ, உங்க மேல லவ் அப்பவே வந்துடுச்சு. தென்னையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணங்கிற மாதிரி. இப்படி ஒரு வாய்ப்பா? அந்த பொண்ணு வாங்கி ஃபோன் அடிக்கடி ஃபோன் போட்டு அப்புறம் டார்ச்சர்லாம் பண்ணும். என்ன டார்ச்சர் பண்ணும்? ஃபோன் பேசுங்க, பேச மாட்டேங்கிறீங்க, என்ன பண்றீங்க? உடனே மண்டபத்தை புக் பண்ணு. ஏன் என்ன கடத்திட்டு வந்து இப்படி லவ் டார்ச்சர் பண்ற? ஏன் எப்படி உங்க மேல லவ் வந்ததா? உங்க வீரத்தனம் பார்த்தா? என்னன்னு தெரியல மேடம். என்கிட்ட இருக்க எதிரா உன்னைய ஹெவியா லைக் பண்ண வச்சுச்சு. முத்து போன்ற எனது சிரிப்பா அல்லது முரட்டு தோல் உடம்பா? அவங்க அப்புறம் அப்படியே ஃபோன் போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் சொல்லிட்டேன், வேணா எங்கள் அம்மாவுக்கு விருப்பம் இல்லை, பேசாத, அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. அதனால சரி ரைட், இதுக்கு மேலே நம்ம போயிட்டு ஏன் போயிட்டு கெட்ட பேர், ஒரு பிள்ளை கெட்ட பேர் வா அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு முக்கிய போயிட்டு மேரேஜ் கொல்லிமலையில் போய் தாலி கட்டி கூப்பிட்டு வந்து விட்டுட்டேன். ஊர் உலகத்துல எத்தனையோ பொறுக்கி இருக்கான், ஆனா இந்த பொறுக்கிய மட்டும் தேடி பொறுக்கி எடுத்திருக்காளே, ஏன் அப்படி? அவங்க எங்க இருக்காங்க? இந்த இடம் தான் தெரியலீங்க இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. நிரோஷா. என்ன நிரோஷா, என்ன பண்ற நீ? காய்கறி கடையில வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனை? எனக்கு 1000 பிரச்சனை இருக்கும்டா. அதெல்லாம் அவட சொல்லிட்டு இருக்க முடியுமா? என்ன பத்தி பேசுற? வீட்டுக்காரு. யார் வீட்டுக்காரு? என் வீடு சுரேஷ். எங்க அவரு? அவரு இங்கே தான் இருக்காரு. எங்க எங்க? ஓய்யோ என்ன தெரியல பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு மயக்கம் மேடம். இங்க உட்கார்ந்திருக்காரு சுரேஷ். அதெல்லாம் வந்து தெரியாது மேடம், அவங்க வேற மயக்கத்தில் இருக்காங்க. என்ன மயக்கத்துல இருக்கீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க மேடம், நான் நல்லா தாங்க மேடம் இருப்பேன். உங்களை பார்த்த கவுனே அவங்கள நான் பேசிட்டு சொல்றேன், பேசல தெரியல. டேய், திரும்பி நிக்கிறாருமா. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க மேடம், நான் அவங்கள ஆப்போசிட்ல ஓனர் சொல்றாங்க மேடம், உன் முன்னாடிக்கு டைவர்ஸ் கொடுப்பா, நான் கொடுப்போம். அப்படிலாம் இல்லைங்க. நல்லா தானடா சொல்லிருக்கான். நல்லா தான் சொல்லிருக்கான். சொல்லி வரேங்க மேடம் பிரச்சனையா? சொல்லி வரேன் பிரச்சனை. இவங்க வந்து நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எப்படி கல்யாணம் பண்ணீங்க? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. அவங்க அக்காவோட மாமியார் வீட்டுக்கு ரிலேஷன். அந்த முறையில் அவங்க வீட்டுக்கு வருவாங்க போவாங்க, அப்படியே இருந்து பழக்கமாயிடுச்சு மேடம். லவ் மேரேஜ். லவ் மேரேஜ். ஐ லவ் யூ. முத்து பார்க்காத மாமா, வெக்கமா இருக்கு. மேரேஜ் பண்ணிட்டோம். எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணீங்க? நாங்கள் 18 வயசுல கல்யாணம் பண்ணிட்டோம் மேடம். அப்புறம் அவருக்கு குழந்தை அப்புறம் எனக்கு குழந்தை கன்சீவ் ஆயிட்டேன். ஐயோ, பேரல் லவ்லி போட்டா என்னாச்சு? கர்ப் இல்ல, பாம். கர்ப்பம். உங்களுக்கு பாம்பு வராதா? நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு வருவேன் வெயில்ல, ஒன்றுமே சாப்பிட்டு காலை சாப்பிடாம கூட போயிடுவேன். காலை சாப்பிடவே மாட்டேன். 8 மணிக்கெல்லாம் சாப்பிடாம போயிருந்தேன்னா அங்கே 11 மணிக்கு டீ சாப்பிட்டு அப்படியே வேலையை ரன் பண்ணிட்டு வந்துடுவேன். மங்கையர் திலகத்தை, மாசற்ற மாணிக்கத்தை, ஒரு கற்பு கரசி என் கண்ணால இது வரைக்கும் பார்த்ததுலடா, இங்கதான் பாக்குறேன். ரொம்ப கொடுத்து வச்சவனியே. டீ சாப்பிட்டு அப்படியே வேலையை ரன் பண்ணிட்டு வந்துடுவேன். இவங்க என்ன பண்ணாங்க, அங்கே செஞ்சுட்டு இருக்கும்போது இவங்க பக்கத்து வீட்டை போயிட்டு ஒரு பொண்ணுகிட்ட போவாங்க வருவாங்க. ஒரு இளைஞன் ஒரு இளைஞி கையை பிடிச்சி இழுக்கத்தான் செய்வான். இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது, ஏன்னா இது வாலிப வயசு. நானும் நம்ம வீட்டுக்கு நமக்கு இங்கே யார் ஆதரவு இருக்கா, நம்மங்க தனியாக தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம பக்கத்தில் இருக்கவங்கள தான் நம்மள ஆதரவாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நானும் அசால்ட்டாக விட்டுருவேங்க மேடம். பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. அது போயிட்டு இருக்காலே வரையிட்டு இருக்காலே இவங்க தப்பாக உறவு முறை அங்கிட்டு போயிட்டாங்க.
அந்த பொண்ணு கூட. அந்த பொண்ணு வந்து 12வது படிச்சுட்டு இருந்தாங்க. நீ என்ன கேள்வி கேட்டிருப்பேன்னு எனக்கு தெரியாது. வாடா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஊரை விட்டு ஓடி போய் கெட்டு நாசமா போய் சீரழிவா. நடந்தது என்ன குற்றம்னு டிவியில குடும்பத்தோட உட்காந்து அழுகிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. யாருக்கிட்ட பட்ட போற? பாசமா இருக்க மாட்டாரு என்கிட்ட பாசமாவே இருக்கும். அடிப்பாரு மேடம். நல்லா எந்த அளவுக்கு அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அடிச்சு சித்திரவதை பண்ணுவார். அடிக்கும் போது சும்மா வாங்கி போயா? என்னால அந்த அளவுக்கு நான் எதிர்த்து அடிக்க முடியாதுங்க மேடம். என்ன ஒரு தள்ளி விட்டுருவாங்க. சோனா போனா ஊரே நடுக்கிட்டு இருக்கு. என்ன திமுறா ஏண்டி யாருக்கிட்ட பேசுறா? நான் வந்து இடையில வந்து நான் நிறைய அபார்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன்? அதனால வந்து அதாங்க மேடம் இப்போ இருப்பாங்க குழந்தை வேணாம் அபார்ஷன் இதோட 7 குழந்தைய நான் அபார்ஷன் பண்ணியிருக்கேன் மேடம். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க வீட்டுக்காரர் வந்து இந்த பொண்ணுகிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க, நீ இதெல்லாம் கண்டிக்க மாட்டியா அப்படின்னாங்க. இல்லையே அப்படிலாம் எதுவும் இல்லையே, எனக்கு தெரியலையே அப்படின்னு. அவன் தானே அவன் பொண்டாட்டியா 1 வருஷமா வச்சிருக்கான். வெளிநாட்டுக்காரன பூரா தெரிஞ்சு வச்சுக்க, வீட்டுக்கு அடிக்கடி வந்து பண்ண தெரியாம அடுத்த ஜாதியை பத்தி பேசிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு தெரிஞ்சுதான் விட்டுருக்கீங்களாட்டுக்குன்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன். இல்லைன்னா நான் ஏங்க சொல்லாம இருக்க போறேன்னு சொல்லிட்டு அக்கம் பக்கம் வீட்டுல சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உண்டா இல்லையான்னு சொல்லி எனக்கு 1000 வேலை இருக்கலாம். வேலை விட்டுட்டு வந்து விசாரிக்கிற விஷயமா அது. 2வது வந்து இவர் கூட ஒரு பையன் எப்போ போனா க்ளோஸாவே போவாங்க வருவாங்க. அந்த பையனும் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். கேவலமான விஷயத்தை எவனாவது வெளியே சொல்லுவானாயா? அதை சொல்லிடுவேன்னு பயன்தாப்பா அவன் இங்க படுக்க சொல்றேன். சரிடா. இல்லை அக்கா அன்னைக்கு அந்த அக்காவை அண்ணே இதுக்கு கூட்டிட்டு போனாரு கோயிலுக்கு. பாப்பாவை எங்கப்பா விட்டுட்டு போனாரு? பாப்பாவை அவங்க வீட்லயே விட்டுட்டு போனாருக்கா. ராத்திரி பூரா நம்ம கூட தானே இருந்தான். அதுக்குள்ள இந்த நியூஸ் எப்படி வெளியே போச்சு? அப்புறம் அக்கம் பக்கம் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க மேடம். அந்த வீட்டுக்கு போனதுக்கும் அக்கம் பக்கம் அவங்க அந்த வீட்டு பக்கத்துல இருக்கவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பொண்ணு பாத்ரூம் பின்னாடி பேசுது, மாமன் தட்டி இருந்தேன்னு உங்க வீட்டுக்காரர் பேசுறாரு. இவன் சும்மா இருந்தாலும் சண்டாளத்திற்கு இவன் 4 பக்கம் சுத்தி வர்றா. அந்த பொண்ணு அங்க இருந்து வந்துச்சுன்னா உங்க வீட்டுக்காரரு உள்ள போயிட்டு ஜன்னல் வழியா பேசுவாரு, அந்த பொண்ணு அந்த இடத்துல நிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆளுக்கு தெரியாம நான் உங்ககிட்ட பேசுறதும் எத்தனை நாளைக்கு? எப்ப என் கழுத்துல தாலியை கட்டி நம்ம புருஷன் கொஞ்சம் சந்தோஷமா வாழ்றது? எப்ப அந்த ஆளு தலை முழுகுறது? கன்சீவ் ஆயிட்டு 4 நாள் பஸ்ல போக முடியலன்னு சொல்லிட்டு எங்க அம்மா வீட்டுல இருந்து ஒரு வண்டி வாங்கி கொடுத்தேன். அந்த வண்டியில தான் கூட்டிட்டு போனாரு. என்ன வண்டி? பெரிய வண்டி மேடம், பைக். தூக்க முடியாத ஆளுக்கு புல்லட் எதுக்கு? அந்த பைக்கை கொண்டு போய் மேடம் அடமானம் வச்சிட்டாரு இவருக்கு தெரிஞ்ச இடத்துல. எனக்கு போறதுக்கு முடியல. நான் பஸ்ல அடமானம் வச்சிட்டீங்களா? வச்சது உண்மை மேடம். எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. ரொம்ப நைஸ். வச்சது உண்மை சொல்றேன் கேளுங்க. சொல்லு நான் வரேன் இருங்க. கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. குறை சொல்றீங்களே. சொல்லிட்டு மேடம் நான் சொல்லியாச்சு. சொல்லிட்டோம். ஃபுல்லா சொல்லிட்டாங்க. அவங்க வந்து நான் கண்ணால பார்த்தது கிடையாது. கௌசல்யா யாருங்க கௌசல்யா? ஏய், அடுத்தவன் பொண்டாட்டிய பாக்குறதும் தப்பு, நினைக்கிறதும் தப்புடா. உன் பொண்டாட்டி ஒருத்தன் பின்னால சுத்துறான்னு ஒன்னும் ஊரையெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டேல, அப்படித்தானே மத்தவங்களுக்கு இருக்கு. சரி கௌசல்யா விடுவோம். அதுக்கப்புறம் உங்க பொண்டாட்டியோட போய் வாழ்ந்தீங்களா? குழந்தைய வித்தாங்க. அப்புறம் மறுபடியும் எத்தனை குழந்தைய விக்கிறது நீங்க பாத்துக்கலன்னா குழந்தைய விற்கதான் செய்வா. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? அது அவ தப்பு கிடையாது. பெத்த போட்டுட்டு போனா எப்படி குழந்தைய வளர்ப்பா? வித்துட்டான்னு சொல்றதுக்கு தெரியறது இல்ல. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சரி, இன்னொருத்தரோட தொடர்பு இருந்தார்ல, அப்ப எப்படி உனக்கு குழந்தை உண்டாச்சு? அப்புறம் தான் மன்னிச்சு வந்துட்டாங்க. என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சுப்பா. நாய, நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. உன்னை அப்படியே குத்துறா. ரொம்ப கொடுமை. அவங்க அம்மா வீட்டுல இருந்து அதை வாங்கிட்டு ஓடி, இதை வாங்கிட்டு ஓடி போடி, சொத்துலாம் இருக்குல்ல, சொத்தை விற்க சொல்லு, சொத்துக்கு ஆசைப்படுறாங்க. இருக்கு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? அவரோட பாடி லாங்குவேஜ் பாத்தீங்களா? அவர் எதுவுமே செய்யலையா, இங்க சும்மா பழி போடுறாங்களாம். அதான் அப்படி ஆக்ஷன் கொடுறாரு. கரெக்டா கட்டுட்டா. நான் அவங்கள நம்பல, நீங்க சொல்லுங்க. நான் எதுவுமே சொல்ல விரும்பல மேடம். இல்லங்க சொல்லுங்க. சும்மா இந்த மாதிரி சொல்லி தப்பிக்க முடியாது. தப்பிக்கலாம். பதில் சொல்லுங்க. நீங்க அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்திருக்கீங்க. வாய் திறந்து பேச மாட்டேன். நீ இல்ல பேசுவேன். இன்னைக்கு வந்து மௌனம் வரதான், யார்ட்டையும் பேசுறது இல்ல. உதவி செஞ்சு எவ்வளவு உதவி செஞ்சு. நீ நல்லா வாழ்றியா? நீ நல்லா வாழ்றியா? இருங்க மேடம், அவர் எப்படியோ வாழட்டும். ஒரு நிமிஷம் இருங்க. என்னடா புசுக்கு மரியாதை பேசிவிட்ட? ஒரே நிமிஷம். உங்க மனைவி யாரு? என் மனைவி. ஒரே நிமிஷம். ஏமா, உன் புருஷன் நல்லவனா? உன்னை நல்லா பாத்துக்கிறாரா? கிடையவே கிடையாது மேடம். நல்லா இருக்கேன். ஒரே நிமிஷம். உங்க மனைவி யாரு? இவங்க மேடம். உங்க புருஷன் எப்படிமா? எங்க புருஷன் நல்ல கேரக்டர், நல்லா பாத்துக்கிறாரா? நல்லா பாத்துக்கிறாரு. அதனால வாயை புத்திட்டு சும்மா இருங்க. ஒன்னும் இல்ல, என்னடாச்சுன்னா ஒரு
சட்டப்படி விவாகரத்து வாங்கு. சரி, அதுதான் உனக்கும் எனக்கு ரெடி பண்ணி நல்லது. மேடம். 5 வருஷமா நான் என்னத்த மேடம் போட்டேன், நான் என்ன சாப்பிட்டேன், நான் என்ன நிம்மதியா வாழ்ந்தேன், இதுக்கு மேலே என் வாழ்க்கை வாழ்றதுக்கு ஆசைப்படுறதுக்கு சொல்லுங்க. என் கூட பிறந்த ரத்தத்தையே சேர்த்து வச்சு பேசுறான். சொல்லுங்க பார்க்கலாம். கண்ணீர் துளிகளே